இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பார்ப்பீங்க. நம்மளோட சுற்றுச்சூழல்ல முக்கியமா இருக்கக்கூடிய மரங்கள் என்னென்ன, பறவைகள் என்னென்ன, பாம்புகள் என்னென்ன. பாம்புகள்லாம் பார்க்க மாட்டீங்க, ஆனா அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இந்த சுற்றுச்சூழல் பூங்கால சுற்றுச்சூழல்ல முக்கியமாக இருக்கக்கூடிய தாவர வகைகள், விலங்குகளோட முக்கியத்துவம் என்ன, பறவைகளோட முக்கியத்துவம் என்ன, நம்ம சுற்றுப்புறத்துல பாம்புகளோட முக்கியத்துவம் என்ன, அதை பத்திலாம் உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. இதை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் நீங்க வந்து நம்ம மாவட்டத்துல ஒரு 2000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த 2000 மாணவர்களுக்கு தொடர்ச்சியா நம்ம அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்களை வந்து எதிர்காலத்துல இளம் பசுமை ஆர்வலர்களை உருவாக்கி நாளை பசுமை போராளிகளாக, பசுமை கிரீன் வேரியர்ஸாக உருவாக்கணும். ஏன்னா இப்ப 2020-24 இருக்கிறோம். நம்ம இன்னொரு 50 ஆண்டுகள்ல பூமியில சுற்றுச்சூழல் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். எப்படி பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து ஒரு மார்ச் மாசம் ஒரு 8ஆம் தேதி வந்து எல்லாரும் 7ஆம் தேதி வந்து உட்காந்துருக்கோம். பெருசா ஒன்றும் இங்க வெயில் இல்லை, இந்த மரத்துக்கடியில் உட்காந்துருக்கிறதுனால. ஒருவேளை இதுலயே வந்து இன்னும் 2 டிகிரி செல்சியஸ் வந்து வெயில் கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால உட்கார முடியுமா? இந்த வெயிலுக்கே அவங்க பேப்பர் எடுத்து விசிறிட்டே இருக்கிறாங்க. அதுமாதிரி உட்கார முடியுமா? முடியவே முடியாது. அப்புறம் என்ன ஆகும்? இதை ஒற்றி நிறைய வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்ல நுரையீரல் சார்ந்த, மூச்சு பிரச்சனை சார்ந்த நோய்களுக்காக மருத்துவர்களை பார்க்க போறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் உங்களுக்கே கூட வீசிங் ட்ரபிள் இருக்கலாம், அது சளி பிடிச்சா நிறைய இருமல் வரும், நுரையீரல் சார்ந்த தொற்று டக்குன்னு வந்துடும். உடனே ஒரு சின்ன வைரல் இது கூட நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100ல 10 பேருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு சளி காய்ச்சல் பிடிச்சா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தேதியில அது 20-30 பேருக்கு ஆயிடுச்சு. அப்ப இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு நீங்களாம் நாளைக்கு பெரியவங்களாகி, நீங்க நாளைக்கு வேலைக்கு போய், நீங்களாம் நாளைக்கு வந்து சமூகத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறப்ப உங்க காலகட்டத்துல எப்படி இருக்கும்? இன்னும் வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஒரு வருஷத்துல 365 நாள்ல நம்ம நோயோட இருக்கக்கூடிய இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளோ சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய நோய் தாக்கத்தோட இருக்கக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். வருஷத்துக்கு 100 நாள் உடம்பு சரியில்லாம வந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நம்ம ஏதாவது ஃப்ரீயா பண்ண முடியுமா? ஒரு வேலையா வெளியில போக முடியுமா? டான்ஸ் ஆட முடியுமா? இந்த மாதிரி ஊர் சுத்த முடியுமா? அப்புறம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க, கஷ்டமா இருக்கும்ல. இதுக்கெல்லாம் முக்கியமா இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். சாதாரணமா நான் என்ன பண்ண முடியும்? சுற்றுச்சூழல் வந்து எனக்கு ஸ்கூல்ல சொல்லித்தராங்க, எங்க டீச்சர் சொல்லித்தராங்க, நீங்க சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. நான் ஒரு தனி மனிதராக என்ன பண்ண முடியும்? உங்க வீட்டு பக்கத்துல குப்பையை எல்லாம் கூட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க? இப்பெல்லாம் வந்து இலை உதிர் காலம், எல்லா இலையெல்லாம் உதிரும், நிறைய குப்பைகள் சேரும். எல்லாம் மொத்தமா சேர்த்து சாயந்தரம் அம்மா கூட்டி என்ன பண்ணுவாங்க? வீட்டு முன்னாடி நெருப்பு வைப்பாங்க. அந்த நெருப்பு வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நுரையீரலுக்கு கொஞ்சம் நெருப்பு வச்சா எப்படி இருக்கும்? நினைச்சே பார்க்க முடியல. அந்த மாதிரி அதுக்காக உங்க கண்ணுல அதான் வரணும். அந்த புகையை உருவாக்குறது, புகை எங்க போகும்? நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல தானே போகும். அதற்கூடிய நச்சு காற்றுகள் எல்லாம் நம்ம தானே சுவாசிக்கிறோம். அப்ப புகை, எந்த ஒரு குப்பையும் நெருப்பே வைக்க கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க இது பண்ணி எந்த ஊர்ல நெருப்பு வைக்க கூடாது. எந்த குப்பையை வந்து முறையா மக்கிற குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சு, மக்கிற குப்பையா இருந்தா மக்க வச்சு உரமாக்கணும், மக்காத குப்பையா இருந்தா பிரிச்சு மறுசுழற்சிக்கு அனுப்பணும். இதுதான் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம். அப்ப படிக்கிறத நீங்க செயல்படுத்துறீங்களா? அதற்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? அப்படி ஆர்வம் மிக்க மாணவர்களாக உருவானீங்கன்னா நாளை நீங்கள் தான் இந்த சுற்றுச்சூழலுக்கான தலைவர்கள். உங்களை மாதிரி மாணவர்கள் தான் நாளைக்கு சுற்றுச்சூழல்ல ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூமியை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய வந்து சில நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க காலையில எந்திரிச்சு, நீங்கன்னா இன்னைக்கு காலைல அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்க, எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க? வீட்டு வேலைகள் பார்ப்பாங்க, சமைப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நீங்க ஸ்கூலுக்கு வருவீங்க, அவ்வளவுதானே? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப உங்க வீட்டுல தண்ணியே இல்லை. அப்ப காலையில எந்திரிச்சு நம்ம கிளம்புறதுக்கு, நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கு தண்ணியை தேடி நம்ம ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாளோட பெரும்பாலான நேரத்தை எதுக்கு செலவழிப்போம்? தண்ணியை தேடி. நீங்க இங்க இருந்து தண்ணி வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு, அப்படி போய் எடுத்துட்டு வரணும்னா ஒரு 10 குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவாகும்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவாயிடும். ஆமாவா இல்லையா?
இன்னைக்கு தேதியில மார்ச் 7, 2024 இன்னைக்கு தேதியில் எடுத்து பார்த்தா உலகத்தில் பல நாடுகள், பல நகரங்கள் தண்ணீர் பிரச்சனையில் தத்தளிக்கிறது. அவங்களுடைய பெரும்பாலான நேரம் தண்ணீரை தேடி போக வேண்டியது இருக்குது. டெல்லி போன்ற நகரங்களில், டெல்லியில, நம்ம இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியில, புது டெல்லியில இந்த மாதிரியான இந்த அறுவடை காலத்திற்கு பின்னாடி நிறைய வயல்ல நெருப்பு வைக்கிறது, சுற்றுச்சூழல் பிரச்சனையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்படுது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கு, நிறைய புகை மூட்டம் ஆயிடுது. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு முழுமையான புரிதல் இல்லை அப்படின்னா நாளை எதிர்காலத்தில் நாம் ஒரு தரமான வாழ்க்கை வாழ முடியாது. வாழ்க்கை தரம், லைஃப் குவாலிட்டி என்று சொல்லுவாங்க, அந்த லைஃப் குவாலிட்டி எதிர்காலத்தில் முற்றிலும் நிலை குலைந்து விடும். நீங்கள் பெரியவர்களாக உருவாகி நாளை இந்த பூமி உங்களுக்கானது. இன்னைக்கு இப்ப இருக்கிற சமூகம், இப்ப இருக்கிற ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அடுத்து இந்த பூமி உங்களுக்கானது. உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் பூமியை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையினருக்கு இதை பத்திரமாக நாம் கடத்த வேண்டும். அப்ப இந்த பூமியில இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான, உலகம் அதிகமாக பேசக்கூடிய தலைப்பு இன்று பருவகால மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, கரியமில வாயுவோட எஃபெக்ட், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் படிச்சிருக்கீங்களா? அது 2 மதிப்பெண் கேள்வி மட்டுமல்ல. பசுமை இல்ல வாயு என்றால் என்ன, பசுமை இல்ல விளைவு என்றால் என்னன்னு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் எழுதுவீங்களா? அதற்கான இது மட்டும் கிடையாது. அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது மாதிரி இடத்துக்கு நீங்க பார்த்து இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நாளை நீங்கள் ஒரு 10ஆம் கிளாஸ் போறப்ப, 12ஆம் கிளாஸ் போறப்ப, அதை தாண்டி காலேஜுக்கு போறப்ப இதை பத்தி யோசிச்சு, இதை பத்தி ஆக்டிவிட்டி நடக்கிறப்ப நீங்க வாலண்டியரா தானாக முன் நானும் ஒரு பசுமை போராளி தான், இந்த பூமியை பாதுகாப்பதில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் எனக்கும் பங்கு இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதன் மூலமாகத்தான் நாம் இயற்கையை பேண முடியும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாம்புகளின் முக்கியத்துவம் என்ன, பறவைகளின் முக்கியத்துவம் என்ன, மரங்களின் முக்கியத்துவம் என்ன, சுற்றுச்சூழல் நெருப்பை வைத்து ஒரு பொருளை எரிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய மாசு என்ன, மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, இவற்றையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர புரிந்து கொண்டு நாளை நீங்கள் இந்த பூமியை பாதுகாக்கும் ஒரு பசுமை வீரராக உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.